வணக்கம் டு ஆல். இது லாஸ்ட் பெஞ்ச் தமிழ் பாட்காஸ்ட். நேற்று நானும் சேதுவும் வாக்கிங் போயிட்டு இருந்தோம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போய்கிட்டே தான் இருக்கோம். அவனுக்கு உடம்பு குறையவும் இல்லை, எனக்கு உடம்பு ஏறவும் மாட்டேங்குது. அப்போ அங்கே ஒரு நாய் குட்டி போட்டுருந்துச்சு. அதை நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம். 3 குட்டி இருந்துச்சு. ரோட்டுக்கு பக்கத்துலேயே அந்த நாய் படுத்துருந்துச்சு. பக்கத்துலேயே 3 குட்டியும் படுத்துருந்துச்சு. எங்களை பார்த்த உடனே ஒரு குட்டி எந்திரிச்சு குடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அது எப்படி ஒளிஞ்சுதுன்னா, அதோட தலையை மட்டும் கொண்டு போய் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி வச்சுக்கிச்சு. அது உடம்பு வெளியவே தான் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது தன்னோட தலையை மறைச்சிக்கிட்டா தானே மறைஞ்சிட்டதா நினச்சிக்கிச்சு போல இருக்குது. அது எங்களை பார்க்கவே இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் பக்கத்தில் வரோமா, எதையுமே கண்டுக்கல. ஜஸ்ட் ஒளிஞ்சு நின்றுக்குச்சு. அந்த 3 குட்டியிலையுமே அதுதான் ஒல்லியாக வீக்காக இருந்துச்சு. அதற்கு அடுத்த ஒரு குட்டி எங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் மெதுவாக எந்திரிச்சு போய் அதுவும் ஒளிஞ்சு நின்றுக்குச்சு. 3வது ஒரு குட்டி இருந்துச்சு. இந்த குட்டி எங்களை பார்த்து பயப்படல, மெதுவாக தலையை தூக்கி பார்த்துச்சு. அது எங்கேயும் நகரில் அப்படியே படுத்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் நடந்து போனோம். சரி, இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்னு. உடனே மெதுவாக எந்திரிச்சு அதோட அம்மா பின்னாடி போய் நின்றுக்குச்சு. நின்றுக்கிட்டு எங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த குட்டி எங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் ஓகேவா, பயப்படலாமா வேணாமாங்கிற மாதிரி அது எங்களை அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அந்த குட்டி மற்ற குட்டிங்க மாதிரி ஜஸ்ட் ஒளிஞ்சிக்கல, அது எங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே நடந்து வந்துச்சு. எங்கள் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அதுக்கிட்ட ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் யார் என்ன அதை தெரிஞ்சுக்கணுன்னு அதுக்கிட்ட ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மெதுவாக வாலாட்டிக்கிட்டே பக்கத்தில் வந்துச்சு. நான் உட்காந்து கையை நீட்டினேன். அது வரல, கொஞ்சம் பயத்துலேயே தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் கூட விளையாடவே ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே எப்பவும் போல் சேது கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எல்லா அனிமல்ஸ்லேயுமே, எல்லா விலங்குகள் குட்டிகள்லேயும் இந்த 3 வெரைட்டியான குட்டிகள் எப்போவுமே இருக்கும். ஒரு 3 குட்டி இருக்குன்னா அதில் கண்டிப்பாக இந்த வெரைட்டி இருக்கும். ஒன்று எல்லாத்துக்கும் பயப்படும். அது முதல்ல ஒளிஞ்சிக்க தான் ட்ரை பண்ணும். புதுசாக எதையாவது பார்த்தா அதுக்கிட்ட போய் பார்க்காது, என்னென்னலாம் பார்க்கவே ட்ரை பண்ணாது. இதுதான் அந்த குட்டி. அது எப்போவுமே கொஞ்சம் வீக்காகவும் இருக்கும். ரொம்ப குட்டியாக சாப்பாடே சாப்பிடாத மாதிரி இருக்கும். அதற்கடுத்து நல்ல ஹெல்த்தியான குட்டி. இதுதான் அதோட அம்மாக்கிட்டேருந்து அதிகமாக பாலை குடிக்கும் போல இருக்குது. இந்த வகையான குட்டிங்க எப்போவுமே தன்னை சுற்றி இருக்கிறத என்னென்னு அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணும். அதே மாதிரி புதுசாக எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். அம்மாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்கதே இந்த மாதிரி குட்டிங்க தான். இதை ஒரு இடத்துலையே வச்சுருக்க முடியாது. எதையாவது ஒன்று நோண்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இந்த குட்டிங்க எப்போவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும். காடுகளில் பெரும்பாலும் இந்த மாதிரி குட்டிங்க தான் உயிர் வாழும். லைக் அ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். இந்த மாதிரி குட்டிங்க உயிர் வாழ்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொன்னார். அதே மாதிரி இந்த 2க்கும் மிடில் ஒரு குட்டி இருக்கும். இந்த 2 காம்பினேஷனும் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் தைரியம் இருக்கும். ஆனால் ரொம்பவும் அனலைஸ் பண்ணாது, ரொம்பவும் வெளியே ஓடாது. கொஞ்சம் பயத்தோடவும் கொஞ்சம் தைரியமாகவும் இந்த காம்பினேஷன்லேயே இருக்கும். நேச்சரில் இந்த எல்லா ப்ராபபிலிட்டியும் சேர்ந்து தான் குட்டிகள் வரும். ஒரு அம்மாக்கிட்டேருந்து வர குட்டிங்களில் எல்லாமே தைரியமாவோ எல்லாமே பயந்து போயோ அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நேச்சர் இந்த எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் ட்ரை பண்ணி பார்க்க நினைக்குது. இதில் எது உயிர் வாழ்கிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்கோ அது ஜெயிச்சு பெரியசாயிரும், மற்றதெல்லாம் பெரும்பாலும் இறந்துடும். இந்த சுச்சுவேஷன்லேயுமே பெரும்பாலும் இந்த தைரியமாக இருக்க குட்டி தான் வாழ்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா அது புதுசாக யாரையாச்சும் பார்த்தா பயப்படாது, போய் சாப்பாடு கேட்க ட்ரை பண்ணோம், எப்படியாவது சாப்பாடை கண்டுபிடிச்சி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துடும். ஆனால் இந்த பயந்து போகிற குட்டி உயிர் வாழ்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மின்னு சொன்னார். அப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, அப்படின்னா ஏன் இந்த மாதிரி 3 ப்ராபபிலிட்டியை நேச்சர் வைக்கணும்? நேச்சர்னு சொல்கிறது இயற்கையை தான் சொல்கிறாரு, கடவுளோ அந்த மீனிங்கில் அவர் சொல்லலை. அப்படின்னா ஏன் இந்த 3 வகையிலையுமே குட்டிகள் வரணும்? எல்லா குட்டிகளும் இந்த தைரியமான வகையிலே வந்துடக்கூடாதா? அப்படின்னா எல்லாமே சர்வைவ் ஆயிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் அதுக்கு என்ன சொன்னார்னா, சில சுச்சுவேஷனில் அந்த பயம் அதிகமாக இருக்க குட்டி எது ஒழிச்சுக்குதோ, தன்னை எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுக்க ட்ரை பண்ணுதோ அந்த குட்டி உயிர் வாழ்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும். காடுகளில் சில விலங்குகளுக்கு ரொம்ப அதிகமான ஆபத்து இருக்கும். சுற்றி இருக்க விலங்குகளாலேயோ இல்லை என்விரான்மெண்ட் சூழ்நிலையாலேயோ அதுங்களுக்கு அதிக பாதுகாப்பு தேவைப்படும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த குட்டி பிழைக்கிறதுக்கு, அதாவது அந்த பயந்து போய் தன்னை ஒழிச்சு வச்சுக்கிட்ட குட்டி அது பிழைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். சில நேரங்களில் நமக்கே கூட அந்த குட்டியை பார்த்து ரொம்ப பரிதாபம் வரலாம். அதுக்கு நம்ம அதிகமாக சாப்பாடு போடுவோம், இல்லை தூக்கிட்டு வந்து வளர்க்க கூட ட்ரை பண்ணுவோம். அப்படிங்கும்போது அந்த குட்டி பிழைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. இயற்கைங்கிறது ஒரு விலங்கு பிழைக்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகள்
எல்லா சான்சஸையும் முயற்சி பண்ணி பார்க்கும். சில நேரங்களில் சில குறைபாடுகளுமே தொடர்ந்து வரதுக்கான காரணம் அதுதான். அந்த குறைபாடுகளே பிழைக்கிறதுக்கான காரணங்களாக கூட இருக்கலான்னு இயற்கை நினைக்கும். எனக்கு கொஞ்சம் இது பார்த்தா ஃபிலாசபிக்கலாக தான் தோணுச்சு. பட் ஆனால் அதுவும் கரெக்டாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா எனக்குமே இந்த தைரியமாக அந்த குட்டியை தான் பிடிச்சிருந்துச்சி. நான் தூக்கிட்டு வந்து வளர்க்குற மாதிரி இருந்தால் அதை தான் தூக்கிட்டு வந்து வளர்ப்பேன். இதை கேட்கும்போது எனக்கு பின்னாடி இன்னொரு சம்பவமே ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அது என்னென்னா, நாங்கள் முன்னாடி சென்னையில் இருக்கும்போது ஒரு 10 இயர்ஸ் பேக் இருக்கோம். அப்போ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ உங்களில் கூட பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை ட்ரெக்கிங் கிளப்னு ஒரு கிளப் இருந்துச்சு. அவங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பீச்சை சுத்தப்படுத்துறது, ஏரிகளை சுத்தப்படுத்துறதுன்னு பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு கல்குவாரியில் தண்ணி தேங்கி இருக்கும், குளம் மாதிரி. அதை சுத்தப்படுத்தி காலையில் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மளும் போகலாம். நமக்கு நீச்சல் தெரியலேனாலும் போய் அங்கே கற்றுக்கலாம். நிறைய வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் இன்டீரியர் ஏரியா. அப்போ ஒரு நாள் அங்கே போயிட்டு வரும்போது நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் வந்துட்டு இருந்தோம். இதே மாதிரி ஒரு நாய்க்குட்டி போட்டுருந்துச்சு. நாங்கள் 2 பேர் இறங்கி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அதுலேருந்து ஒரு குட்டி மட்டும் குடுன்னு எங்கள் பக்கத்தில் ஓடி வந்துச்சு. விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நடக்க ஆரம்பித்தா எங்கள் பின்னாடியே வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு அந்த நாயை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. அது நம்ம கூடவே வருது, நம்மளே எடுத்துகிட்டு போய் வளர்த்துடலான்னு சொன்னான். ஒரு பேச்சுலர் ரூமில் இருந்தோம். அங்கே அந்த நாய்க்குட்டியை வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். அந்த நாய்க்குட்டி எடுத்துகிட்டு வந்தது காரணம், அது எங்களை பார்த்தோன்னே தைரியமாக ஓடி வந்து எங்கள் கூடவே வந்ததுனால தான். ஆனால் அந்த குணம் அதுக்கிட்ட எப்போவுமே இருந்துச்சு. அது வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காது. எப்போ பார்த்தாலும் வெளியே ஓட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீட்டில் இருந்தோம். அதனால அதை வெளியவும் விட முடியாது. அது எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே ஓடவே தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே வச்சுருப்போம். கதவை திறந்த உடனே வெளியே டபால்னு ஓட ஆரம்பிச்சிடும். அதுவும் குப்பை கூடையை பார்த்துச்சுன்னா விடவே விடாது. உள்ளே பூந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்துடும். அதனால் கட்டி போட்டு தான் வச்சுருப்போம். கட்டி போடுறதுக்கும் பாவமாக இருக்குன்னு சில நேரம் அவுத்து விடுவோம். ஒரு நாள் நாங்கள் கடைக்கு போகும்போது எங்களுக்கே தெரியாமல் பின்னாடி வேகமாக ஓடி வந்து காரில் அடிபட்டு இறந்துருச்சு. ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கணும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துமே. அப்போவே இறந்துருச்சு. ஸோ அது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வளர்த்ததுக்கான காரணமும் அதோட தைரியம்தான். அது அந்த இடத்துல இறந்து போனப்போ அதுக்கு காரணமும் அந்த தைரியம் தானோன்னு எனக்கு தோணுச்சு. இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தப்போ டக்குன்னு எனக்கு அந்த சிடிசி கிளப்போட ஞாபகமும் தடுக்க முடியாமல் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுமே இதே சுச்சுவேஷனில் தான் மாட்டினாங்க. எனக்கு பர்சனலாக அந்த கிளப்பில் ரொம்ப நாள் பழக்கம் இருந்துச்சு. நான் நீச்சல் கற்றுக்கிட்டதுமே அங்கே தான். நிறைய பேர்த்த தெரியும். அவங்க எல்லாருமே ஒரு சோசியல் காஸ்க்காக தான் அதை பண்ணாங்க. பீச்சை சுத்தப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஏரியை சுத்தப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை மற்றவங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்ததாகவும் இருக்கட்டும். ட்ரெக்கிங் போக ஹெல்ப் பண்ணுவாங்க, நீச்சல் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் நீச்சல் கற்றுக்கிட்டதுமே எனக்கு முழுசாக நீச்சல் தெரியாது. அவங்க இருந்த தைரியத்தில் தான் நான் தண்ணியில் இறங்கி நீச்சல் நல்லா கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி அவங்க கூட்டி போன ஒரு ட்ரெக்கிங்கில் ஒரு விபத்து நடந்துச்சு. ஒரு காட்டுத்தீ வந்து அதில் அவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு பல பேரோட உயிர் போயிடுச்சு. கண்டிப்பாக இவங்களுமே இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்கணும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. கண்டிப்பாக இவங்க ஒன்று அரேஞ்ச் பண்ணி கூட்டி போகும்போது இவங்களோட பொறுப்புங்கிறது அதிகம். அதில் சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட இன்டென்ஷனுங்கிறது சரியாக தான் இருந்துச்சு. ஆனால் அது தவறாக முடிஞ்சிருச்சு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவங்க தைரியமாக இருந்தது தானா? ஒருவேளை அவங்க இன்னும் கொஞ்சம் பயத்தோடையும் தயக்கமும் இருந்திருந்தா அது இந்த பாதுகாப்பு உணர்வை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு குழப்பமாக இருந்துச்சு. நான் சேதுக்கிட்டே கேட்டேன், எது அதிக சான்ஸ், எது கண்டிப்பாக தேவை, தைரியமும் துணிவுமா இல்லை பயமும் தயக்கமுமான்னு கேட்டேன். அவர் அதுக்கு சொன்ன பதில் கண்டிப்பாக தைரியமும் துணிவும் தேவை தான். ஆனால் எப்போவுமே ஒரு பாதுகாப்பு உணர்வுங்கிறது முக்கியம். பயமும் தயக்கமும் எந்த விஷயத்துலையும் இருக்கக்கூடாது. அது நம்ம எதையுமே புதுசாக செய்ய விடாது. புதிதாக எதையுமே முயற்சி பண்ணாதப்ப கண்டிப்பாக அது அழிவை நோக்கி தான் போகும். அதனால் தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் எப்போவும் அறிவுங்கிற ஆயுதத்தோடு இருக்கணும். அந்த அறிவு நம்மளை முட்டாள்தனமான சில விஷயங்களை செய்ய விடாமல் தடுத்து நம்ம தைரியத்தை சரியான வழியில் செலுத்தும். அது வெற்றிக்கு உதவும்னு சொன்னார். எந்த விஷயத்தையும் தைரியமாக செய்யுங்க. ஆனால் கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தில் இறங்கிடாமல் யோசித்து சரியாக முடிவு பண்ணி அதற்கப்புறம் எந்தவித எதிர்ப்பு வந்தாலும் அதை தகர்த்து தைரியமாக முன்னேறி போங்க.